இந்த காலத்தில் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை யார் வாழ்கிறாங்களோ அவங்க தாங்க உண்மையான பணக்காரங்க. இதில் எத்தனை பேர் கரெக்ட்னு சொல்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு கேக் தான் ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். கோதுமை மாவில் தாங்க கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்திருந்தேன். மைதா மாவு பார்த்திங்கன்னா பொதுவாக நாம் பேக்கரியிலேருந்து வாங்கும்போது மைதா மாவில் தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அது அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக அப்படின்னுட்டுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சரி, எப்போவாச்சும் ஒருக்க ஆசைப்படும் போது பேக்கர்லேருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு மற்ற மாதிரி இந்த மாதிரி தாங்க வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிறது. இதுக்கு ரொம்ப அதிகமாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. கோதுமை மாவு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பால், முட்டை, பழம் இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். என்ன நட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோமோ அதை கூட ஆட் பண்ணி கூட பண்ணலாம். நான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறுமனே நிறைய முந்திரி பருப்பு மட்டும்தாங்க ஆட் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி இன்னுமே சின்ன சின்ன குட்டி குட்டியான ஒர்க்கு வேறு இருந்துச்சு. ஊருக்கு போயிட்டு வந்ததுனால பார்த்தீங்கன்னா இந்த மசாலா டப்பா எல்லாமே நிறைய கரிச்சையெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி புதுசாக இருந்தது எல்லாத்தையுமே அதில் கொட்டி வச்சு எல்லாமே ஃபில் பண்ணி வச்சாச்சு. ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளுடைய வீட்டில் இருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகிறது. நாம் ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படின்னுட்டுனாலே நம்மளுடைய சமையலறை அப்படிங்கிறது ரொம்பவே சுத்தமாக இருக்கணும். எதனால் அப்படின்னா நாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபுட் அப்படிங்கிறது நம்மளுடைய கிச்சனில் இருந்து தான் நாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ கிச்சன் நீட்டாக இருந்தாலே நாமளும் ஆரோக்கியமாக இருப்போம், நம்மளை சார்ந்தவங்களுமே ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பாங்க. நம்ம ஹெல்த்தியாக நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னுட்டுனாலே நாம் இருக்கக்கூடிய இடம் வந்து சுத்தமாக இருக்கணும். அதுவும் நம்மளுடைய சமையலறை அப்படிங்கிறது ரொம்பவே நீட்டாக இருக்கணும். ஸோ இந்த சமையலறையை வந்து எப்படி க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு 7 டிப்ஸ் தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. டிப்ஸ் எல்லாமே தெரிஞ்சது தான் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இனிமேல் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து நம்ம சேனலில் இருக்குது. அதை வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கில் வந்து பாத்திரம் இல்லாமல் நீட்டாக வச்சுக்கிறதுக்கு எப்போவுமே நாம் வந்து பழகிக்கணும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் அப்பப்போ கொண்டு அதில் வந்து போடக்கூடிய பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா சில டைமில் வந்து அந்த உணவு எல்லாமே அதில் வந்து காஞ்சி அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கொச்சிச்சி, ஈச்சி எல்லாமே அதில் வந்து அப்படியே பறந்து பார்த்திங்கன்னா மற்ற உணவுகள்லாம் இருக்கட்டும், காய்கறிகள்லையாக இருக்கட்டும், இல்லது நாம் அதில் வச்சுருக்கக்கூடிய சின்ன சின்ன பாத்திர வகைகள் எல்லாமே போய் இருக்கக்கூடிய சான்ஸ் வந்து இருக்குது. கண்டிப்பாக இந்த கொச்சிச்சிகள், ஈச்சி எல்லாமே நம்ம வீட்டுக்கு உள்ளதா அப்படின்னுட்டுன்னு கேட்டால் இருக்கவே முடியாது. வெளியில் இருந்து தான் உள்ளே வர்றது. ஸோ வெளியில் இருந்து எந்த மாதிரியான கிருமிகளை எல்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டு வருது அப்படின்னுட்டுனே தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கிச்சனை வந்து ஒர்க் எல்லாமே ஓரளவு முடிஞ்ச உடனேயோ இல்லது ஒர்க்கு வந்து போய்கிட்டே இருக்கும்போதோ அப்பப்போ சேரக்கூடிய பாத்திரங்களை வந்து நம்ம வந்து உடனே க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இல்லை அப்படின்னுட்டுனா எல்லா ஒர்க்குமே கிச்சனில் முடிஞ்சதுக்கப்புறமா, அதாவது நம்மளுடைய சமையல் ஒர்க் வந்து முடிஞ்சது உடனே நம்ம வந்து அந்த பாத்திரங்களை வந்து கையோடு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. செகண்ட் பாயிண்ட், எப்போதுமே நம்மளுடைய கிச்சனை வந்து ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கணும். முக்கியமாக இந்த ஈரப்பதம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சாராடி, கரப்பான் பூச்சி இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷ கிருமிகள் எல்லாமே வர்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. இது வெறுமனே நம்மளை மட்டுமா தாக்குமா அப்படின்னுட்டுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு சில நோய்களையும் ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த சாராடி மாதிரிப்பட்ட இந்த விஷ பூச்சிகளெல்லாம் பார்த்திங்கன்னா கடிச்சிச்சு அப்படின்னுட்டுனா இது வந்து ரொம்பவே விஷம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சமையலறை வந்து ஈரப்பதம் இல்லாமல் எப்போதுமே வெட்டாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும். ஈரம் ஆச்சு அப்படின்ட்டுனா கூட ஒரு துணி கொண்டு, அதாவது ஒரு காட்டன் கிளாத் கொண்டோ இல்லது மாப் கொண்டோ நாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னுட்டுனா அந்த ஈரப்பதம் எல்லாமே போய் அந்த தரை வந்து உலர்ந்து இருக்கும். ஈரப்பதம் இல்லாமல் இருந்தாலே அசால்ட்டாக எந்த ஒரு கிருமிகளுமே அதில் வந்து சேராது. பாயிண்ட், இது வந்து நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. காஃபியோ டீயோ இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை, அதுக்கப்புறமா கஞ்சி தண்ணி இந்த மாதிரியான குட்டி குட்டியான விஷயங்களெல்லாம் சிந்துச்சு அப்படின்னுட்டுனா அதுக்காக நாம் வந்து பிறகு பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டுனா அதை வந்து தள்ளி போடவே கூடாது. உடனே அந்த இடத்த வந்து நாம் லைட்டாக க்ளீன் பண்ணிக்கிட்டாலே போதும். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நீட் ஆகிரும். பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டுன்னு போடும்போது தான் பார்த்திங்கன்னா அதில் வந்து சின்ன சின்ன கிருமி
தொற்றுகளும் ஏற்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு பேட் ஸ்மெல்லும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4th பாயிண்ட், எல்லாரையும் பார்த்து பார்த்து கவனிக்கிற நாம் நம்மளை வந்து கவனிக்க வந்து தவறிடுவோம். ஸோ நாள் முழுக்க அந்த கிச்சனில் நின்று வேலை பார்க்குறது நாம் மட்டும்தான். ஸோ அப்படியே நின்று வேலை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கால் வலி வந்து ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போதுமே ஒரே இடத்துல வந்து நாம் நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த அடியில், அதாவது நம்ம கால் அடியில் வந்து எப்போதுமே ஒரு காட்டன் கிளாத்தோ அல்லது ஒரு கட்டியான மேட்டோ போட்டு அது மேலே ஏறி நின்று நம்ம வந்து வேலை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இது வந்து நம்மளுடைய ஹெல்த்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாயிண்ட், காய்கறிகளாக இருக்கட்டும் இல்லது பல வகைகளாக இருக்கட்டும், தீந்துருச்சு அப்படின்ட்டுனா நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறது தாங்க சிறப்பு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒரே அடியாக வாங்கி கொண்டு வைக்கும்போது அது வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ரொம்ப அதிகமாக சேரும்போது பார்த்திங்கன்னா நாம் வந்து அதை வந்து யூஸ் பண்ணாமலே அப்படியே வந்து வீணடிச்சிருவோம். இது கூடவே பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வைக்கிறதுனால கொச்சிச்சி ஈச்சி எல்லாமே இதில் வந்து பரவக்கூடிய சான்ஸும் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தேவை அறிந்து நாம் வாங்குறது அப்படிங்கிறது தாங்க ரொம்பவே நல்லது. 6th பாயிண்ட் பார்த்திங்கன்னா கரப்பான் பூச்சி, பள்ளி தொல்லை, இது எல்லாமே பொதுவாக எல்லாரோட வீடுகள்லேயுமே இருக்கிறது தான். இதை டோட்டலாக நம்ம வீட்டை விட்டு நீக்கணும் அப்படின்ட்டு நினச்சா முடியாத காரியம். ஸோ எப்போதுமே முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதும். டெய்லி ஒரு 5 to 10 minutes ஏதாவது ஒரு சின்ன போர்ஷனை வந்து நாம் கிச்சனில் வந்து க்ளீன் பண்ணுறது மாதிரி நாம் வந்து பார்த்துக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் ஒரு செல்ஃபு, இந்த செல்ஃபை வந்து நான் க்ளீன் பண்ணணும். அதுவும் மேலே இருந்து நாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. கீழே இருந்து நாம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவே நம்ம மேலே இருந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு கீழே வரும்போது பார்த்திங்கன்னா மேலே இருந்து கீழே தான் இறங்கும். ஸோ அப்பப்போ நாம் வந்து கண்ணில் படக்கூடியதை வந்து நாம் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணுறது ஒரு விதம். டெய்லி ஒரு 10 minutes வந்து ஒவ்வொரு போர்ஷனாக வந்து நாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னுட்டுனாலே கிச்சன் வந்து எப்போதுமே சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும். ஒரே அடியாக எல்லா வேலையுமே நாம் வந்து தூக்கி போட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தான் பாரமும் ஜாஸ்தியாக இருக்கும், டென்ஷனும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த டிப்பை நாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். 7th பாயிண்ட், நாம் வச்சுருக்கக்கூடிய மசாலா பொருட்களாக இருக்கட்டும் இல்லது எண்ணெய் டப்பாயாக இருக்கட்டும், ஒன்ஸ் அது தீந்துட்டு அப்படின்னுட்டுனா அதை அப்படியே நாம் வந்து திரும்பவும் அதிலேயே போட்டு யூஸ் பண்ணுறதை காட்டிலும் ஒரு வாட்டி அது தீந்துட்டு அப்படின்னா டக்குன்னு அதை க்ளீன் பண்ணி நல்ல வெயிலில் காய வச்சு ஒரு வெட்டு கிளாத் கொண்டு அதை நீட்டாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா நாம் வந்து மசாலா பொருட்களையோ இல்லது எண்ணெயோ அதில் வந்து ஸ்டோர் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே நீட்டாக இருக்கும். நீயாஸாக நாம் அதை க்ளீன் பண்ணாமல் அப்படியே நாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னுட்டுனா அதில் வந்து ரொம்பவே அழுக்கு சேர்ந்தது மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நம்மளுடைய சமையல் அறையை நீட்டாக வச்சுருக்கக்கூடிய இந்த 7 டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.